friends, welcome to JSJ Jessie English Grammar Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல past perfect continuous tense ஓட example sentence தான் பார்க்க போறோம். So வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். So example sentence பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்துறேன். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு, அதாவது பாஸ்ட் அப்படின்னா இறந்த காலத்துல நடந்தது, பர்ஃபெக்ட்னா அது வந்து முற்று பெற்ற ஒரு விஷயம், ஓகேங்களா? அதுதான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பர்ஃபெக்டா ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. கண்டினியூஸ்னா அப்ப கண்டினியூஸா நடந்திருக்குது. ஆக மொத்தத்துல பாஸ்ட்ல கண்டினியூஸா முடிஞ்ச ஒரு விஷயத்த பத்தி தான் சொல்ல போறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்ட்ல அதாவது இறந்த காலத்துல கண்டினியூஸா நடந்து முடிஞ்ச விஷயத்த தான், அதாவது முடிஞ்சிருக்கதா முற்று பெற்றிருக்கு அந்த டென்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இறந்த காலத்துல அது வந்து தொடர்ந்து நடந்திருக்கு, ஆனா இப்ப நடக்கல, ஓகேங்களா? இறந்த காலத்துல ஒருவேளை என்ன சொல்றதுன்னா, நேத்து நடந்துச்சு, நேத்து மழை பெஞ்சு 3 மணி நேரம் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்றேன்னா 3 மணி நேரம் நேத்து அப்படின்றது பாஸ்ட், ஓகேங்களா? 3 மணி நேரம் பெஞ்சிட்டு இருந்துச்சுன்றது கண்டினியூஸ், ஓகேங்களா? பெஞ்சு முடிச்சிருச்சு அப்படின்றது பர்ஃபெக்ட். சோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், ஓகேங்களா? சோ இதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்னன்னு ஜெனரல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் இருக்கும், ஓகேங்களா? ஹீன்றது சப்ஜெக்ட், had been அப்படின்றது ஹெல்பிங் verb 1, அதுக்கப்புறம் டைரக்டிங் அப்படின்றது ஹெல்பிங் verb 2, அதாவது மெயின் verb, ஓகேங்களா? சோ ஹெல்பிங் verb மெயின் verb எல்லாமே. சோ இது வந்து verb. பேலன்ஸ் இருக்கிறது ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு தெரியும், ஓகேங்களா? சோ ஆப்ஜெக்டோ அது ஏதோ நம்மளுக்கு அது தேவையில்லை. பட் நம்ம சப்ஜெக்டையும் வெர்பையும் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். சோ சப்ஜெக்ட்ன்றது இருக்கும். அடுத்து என்ன இருக்கும்னா ஹெல்பிங் வெர்ப் had been தான் இருக்கும். ஏன்னா பாஸ்ட்ல பெர்ஃபெக்ட்ல மட்டும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல நம்மள கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்னு have been இருக்கும், இல்லனா has been இருக்கும். எந்த சப்ஜெக்ட்டுக்கு have யூஸ் பண்ணோம், எந்த சப்ஜெக்ட்டுக்கு has யூஸ் பண்ணோம்ன்றதே நம்மளுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கும். பட் இந்த இடத்துல என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் சரி, நீங்க கண்ணை மூடிட்டு என்ன எழுதலாம்னா had been போட்டுக்கலாம், ஓகேங்களா? சோ அதே மாதிரி மெயின் வெர்போட என்ன சேர்க்கணும், ing ஃபார்மேட், ing சேர்க்கணும், ஓகேங்களா? அதாவது டைரக்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா டைரக்டிங், ஓகேங்களா? he had been directing many films. அவன் பல படங்களை டைரக்ட் பண்ணி கொண்டிருந்தான், இயக்கி கொண்டிருந்தான், ஓகேங்களா? இயக்கி கொண்டிருந்தான்னா அப்ப எப்பயோ முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? சோ அதே மாதிரிதான் இந்த இடத்துல யூன்றது சப்ஜெக்ட், had been doubting அப்படின்றது you had been doubting about me. நீ சந்தேகப்பட்டு கொண்டிருந்தாய், என்னை பற்றி சந்தேகப்பட்டு கொண்டிருந்தாய், ஓகேங்களா? நெக்ஸ்ட் the house has been burning. அந்த வீடு எரிந்து கொண்டிருந்தது. இந்த வீடு, the houseன்றது சப்ஜெக்ட். so had been அப்படின்றது ஹெல்பிங் verb, burn அப்படின்றது மெயின் verb, burning ing ஃபார்மோட சேர்ந்திருக்கிறதுனால இது வந்துட்டு கண்டினியூஸ் டென்ஸ்க்காக நம்ம ing ஃபார்ம் சேர்த்திருக்கோம், verb plus ing, ஓகேங்களா? so had been burning. she had been crying. இந்த இடத்துல sheன்றது சப்ஜெக்ட், had been cryingன்றது verb, ஓகேங்களா? அவள் அழுது கொண்டிருந்தாள், ஓகேங்களா? சோ பாஸ்ட் டென்ஸ்ல நடந்து முடிஞ்சிருச்சு. அழுது கொண்டிருந்தாள்னா இப்ப அழுவல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப அழுவல. சோ அது பிரசன்ட்ல நடக்கல. அழுதுகிட்டே இருந்தா ஒரு 2 மணி நேரம் அழுதுருக்கு அப்படின்னா கண்டினியூஸா நடந்திருக்கு, ஆனா முடிஞ்சிருச்சு. அதனாலதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தி கெஸ்ட் had been enjoying a lot. விருந்தாளிகள் நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டிருந்தார்கள், ஓகேங்களா? நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டிருந்தனர், ஓகேங்களா? சோ மெயின் வெர்போட ing ஃபார்மேட் சேர்த்திருக்கோம். had been வந்துட்டு கம்பல்சரி எல்லா சப்ஜெக்ட்டுமே வரணும். she had been producing. அவள் ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருந்தாள், ஓகேங்களா? ப்ரொடியூஸ் பண்ணி she had been producingன்றது verb. we had been expecting. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டிருந்தோம், எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், ஓகேங்களா? they had been learning. அவர்கள், தேன்றது சப்ஜெக்ட், had been learning. அவர்கள் கற்றுக்கொண்டிருந்தார்கள், I had been teaching. ஐன்றது சப்ஜெக்ட், நான் கற்பித்துக் கொண்டிருந்தேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் we had been asking. பீன்றது சப்ஜெக்ட், had been askingன்றது நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம், the baby had been crying. குழந்தை அழுது கொண்டிருந்தது, சோ என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, had beenன்ற ஹெல்பிங் verb தான் வரணும். மெயின் verboட என்ன சேர்ந்திருக்கும், crying இருக்க கூடாது, crying இருக்கணும், ஓகேங்களா? the boy had been playing. boyன்றது சப்ஜெக்ட், ஓகேங்களா? பாய்னா அதாவது சப்ஜெக்ட் verb நம்ம எப்படி பிரிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, சப்ஜெக்ட்ன்றது ஒரு பர்சனை குறிக்கிறது,
ஓகேங்களா. அப்ப ஒரு பாய் அப்படின்றது ஒரு நபரை தானே குறிக்குது. சோ அப்போ வந்துட்டு ஒரு பாய்ன்ற நபரையோ பொருளையோ இது மாதிரி குறிக்கிறது நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதே வேர்ப்ன்றது ஆக்ஷன். ஓகேங்களா. இது வந்து ஹெல்பிங் வேர்ப். இதுக்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னா ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கு. பாஸ்ட் பர்ஃபெக்ட்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கு. ஓகேங்களா. சோ இதுதான் மெயின் வேர்ப். மெயின் வேர்ப்ன்றது ஒரு ஆக்ஷன், ஒரு நிகழ்வு செயல் நடந்து கொண்டிருக்கிறது தான் நம்ம ஆக்ஷன் சொல்லுவோம். ஹேட் பீன் பிளேயிங் அப்படின்னா விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த பையன் வந்துட்டு பையன் விளையாடி கொண்டிருந்தான். ஓகேங்களா. ஹேட் பீன் பிளேயிங்ன்றது verb. நெக்ஸ்ட் she had been asking. அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். the cycle had been bursting. சைக்கிள் வந்து பஸ்ட் ஆயிடுச்சு, வெடிச்சிருச்சு. the cycleன்றது சப்ஜெக்ட், had been burstingன்றது verb. ஓகேங்களா. at last my friendன்றது சப்ஜெக்ட், had been waitingன்றது verb. ஓகேங்களா. verb. so my friendன்றது சப்ஜெக்ட், அது ஒரு பர்சனை குறிக்கிறது சப்ஜெக்ட். had been waiting, என் நண்பன் காத்து கொண்டிருந்தான். ஓகேங்களா. சோ இது எல்லாமே பாஸ்ட்ல நடந்ததுதான். பாஸ்ட்ல முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா வந்துட்டு கண்டினியூஸா நடந்து முடிஞ்சு போனது தான் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்றோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இன்னொரு சேனல் JSJ ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ, உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேசணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அந்த சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இன்னொரு சேனல் JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன். அதுல வந்து எஸ்ஏ ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், லெட்டர் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், ஸ்பீச் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க வீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா காம்படிஷனுக்கு இதெல்லாம் தேவைப்படும். ஸோ காம்படிஷன் ஜாயின் பண்ணும்போது இந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.